மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி உறவுகளே. இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் தெரியுமா? பெண்களோட நிலைமை இந்தியா, அமெரிக்கா, சவுத் கொரியா மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குது, இந்தியாவில் மட்டும் எப்படி இருக்குது, அவங்கள கம்பேர் பண்ண நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது. சாதாரணமாக பெண்கள் ஃப்ரீடம் அப்படின்னாலே என்னவோ அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க, இந்த ஃப்ரீயாக இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஃப்ரீடமாக இருக்காங்க போல இருக்குது அப்படின்லாம் நினைப்போம். வெஸ்டர்ன் சைடில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படிலாம் நினைப்போம். அதெல்லாம் ஜுஜுப்பிங்கிற மாதிரி இப்போ நடந்திருக்கிற எலெக்ஷன், ட்ரம்ப்புக்கு அப்புறம் உள்ள எலெக்ஷனில் பெண்கள் எடுத்திருக்கிற மூமெண்ட்டை பாருங்கள். இதை போல் நல்ல செய்திகள் உங்களுக்கு நாடு முழுக்க உள்ள செய்திகள் தெரியணுன்னாலோ, நகைச்சுவை அல்லாத விஷயங்கள், சிலது வந்து கொடுமையான விஷயங்களை பற்றி தெரியறதுக்கோ எந்த சேனலை தேடினாலும் அவ்வளோவா தெரியாது. உண்மையாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற சேனல் மக்கள் சக்தி சேனல் மட்டும்தான். எது நல்லதோ அதுதான் மக்கள் சக்தி சேனல் கொடுக்கும். வாங்க மக்கள் சக்தி சேனலில் என்ன சொல்ல போகிறேங்கிறத பாருங்கள். இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சுட்டார். யாருக்கும் போட்டி இருந்தது? கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் போட்டி இருந்தது. ட்ரம்ப்பு ஜெயிச்சுட்டார். எல்லா விமனும் ட்ரம்ப்புக்கு எதிராக கமலா ஹாரிஸுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ட்ரம்ப்புக்கு யாரும் சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் ட்ரம்ப்புக்கு எப்படி ஓட்டு வந்தது அப்படின்னா, அங்கே ஒரு உள்குத்துங்க. ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டதெல்லாம் மென்னு தான். ஏன்னா ட்ரம்ப்பு வந்து விமென்னை அடக்கிற மாதிரி தான் கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு கமலா ஹாரிஸ் சொல்லி, கமலா ஹாரிஸுக்கு தான் அத்தனை பெண்களோட ஓட்டும் அத்தனை பெண்களோட சப்போர்ட்டும் இருந்திருக்கு. மோஸ்ட்லி அமெரிக்கா ஃபுல்லாக பேச்சு என்னென்னா கமலா ஹாரிஸ் தான் வருவாங்கன்னு. ஆனால் நாட்டுக்கு வெளியில் தான் ட்ரம்ப்பு வருவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்திருக்கே வழிய, உள்ளே வந்து கமலா ஹாரிஸ் தான் வருவாங்கன்னு பேச்சு இருந்திருக்கு. சரிங்க, அத்தனை பேர் கமலா ஹாரிஸ் வருவாங்கன்னு பேச்சு இருக்கும்போது எப்படி இந்த ட்ரம்ப் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்ல போனால், ஒரு ஆராய்ச்சியில் ஒரு ரிசர்ச்சில் பார்க்க போனால் எல்லா ஓட்டும் மென்னோட ஓட்டு தான் ட்ரம்ப்புக்கு போயிருந்திருக்கு. இதனால் பல விமன் காண்டாயிட்டாங்க. இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் ஓட்டு ட்ரம்ப்புக்கு போயிருக்குங்கும் போது நான் கோபமாயிட்டேன். இது மாதிரி பல பெண்கள் கோபமாக இருக்காங்க. அவங்க ஒரு மூமெண்ட்டில் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மூமெண்ட் ஏற்கனவே சவுத் கொரியாவில் இருக்குது. சவுத் கொரியாவில் நோ ஈக்குவல் பேமெண்ட், அதாவது ஒரு வேலையில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தான்னா ஈக்குவல் பே கிடையாது, சேலரி ஈக்குவல் பே கிடையாது. அது எந்த ஒரு வேலையும் ஒரே வேலையை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் செஞ்சானாக்க சவுத் கொரியாலெல்லாம் ஈக்குவல் பே கிடையாது. ஆனால் இங்கே இந்தியாவில் ஈக்குவல் பே உண்டு, அதுக்கு சட்டமும் உண்டு. விமன் ஈக்குவல் பே. ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு டாக்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா மேல் டாக்டருக்கும் ஃபீமேல் டாக்டருக்கும் ஈக்குவலாக தான் பே பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா மேல் ஆஃபீஸர் ஃபீமேல் ஆஃபீஸருக்கு ஈக்குவலாக தான் பே பண்ணணும். அது வந்து இங்கே சட்டத்தில் இருக்குது. ஆனால் அதையும் இம்ப்ளிமெண்ட்டு பண்ணினாலும் ஆக்ஷனில் இல்லாதபடி அமுக்க இங்கேயும் பார்க்குறாங்க. இந்தியாலேயும் இருக்குது, அமுக்க பார்க்குறாங்க. பட்டு கொரியாலெல்லாம் அது சட்டமே கிடையாது. லேடிஸுக்கெல்லாம் ஈக்குவல் பேயே கிடையாது அங்கே. அதே மாதிரி லேடிஸ் கேட்குறாங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு வந்து பொருட்காட்சி பொருளாக இருக்கோமா? உங்களுக்காக நாங்கள் ட்ரெஸ் பண்ணணும், உங்களுக்காக நாங்கள் மேக்கப் போடணும், உங்களுக்காக நாங்கள் ஃபிசிக்கல் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி போடுறீங்க. இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணுவோம். இனிமேல் ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பாய்காட் பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே, ஜென்ஸை மேலே தூக்கி வைக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ முடிய அழகுன்னு சொல்கிறீங்க, ஸோ அந்த முடியும் மொட்டையை அடிச்சுருவோம், உங்களுக்கு வந்து முடி இருக்கிற பெண்களாகவே இருக்க மாட்டோம், மொட்டையை அடிச்சுருவோம் அப்படின்ட்டு மென்னுலேருந்து, அதாவது வீட்டில் உள்ள மென்லேருந்தும் அவேயாக இருக்கிறதுக்கு கொரியா பீப்புள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இந்த 4Bங்கிற மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. 4Bனாக்கா என்னென்னா, நோ டேட்டிங் டு மென், நோ செக்ஸ், நோ பேபி,
நோ பேபிஸ் நோ மேரேஜ் இப்படி வந்து 4B மூமெண்ட்டுன்னு சவுத் கொரியாவில் 2016 அந்த 19 பீரியட்லேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அமெரிக்கன் விமென்லாம் சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் வந்து இந்த மென்னுக்கு நோ மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நோ பேபிஸ் நோ டேட்டிங், இதெல்லாம் வந்து போட்டு இந்த மூமெண்ட்டில் நாங்கள் சேர போகிறோன்னு ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்தே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிற விமென்லாம், மோஸ்ட்லி விமென்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக தான் அங்கே லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாமே. மென்னு ட்ரம்ப்புக்கு ஆதரித்து போட்டதுட்டு ட்ரம்ப்பு வந்ததுனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ட்ரம்ப்பு வந்து முன்னாடி ஹிலரி கிளின்டனையும் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க, இப்போ கமலா ஹாரிஸையும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து பெண்கள் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஏன்னா அபார்ஷன் கூடாதுங்கிற ட்ரம்ப்பு, அபார்ஷன் கூடாதுங்கிறது ஒரு நல்ல விஷயங்கிறது தெரியல, அபார்ஷன் கூடாது அப்படிங்கிறார். இது வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறார். அதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக வந்து கமலா ஹாரிஸ் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. இது வந்து விமனுக்கு வந்து எகெயின்ஸ்டாக பண்ணுறார் ட்ரம்ப்புங்கிற மாதிரியே எல்லா விமனுக்கும் மைண்ட் செட் எடுத்துகிட்டு பல விமன் அமெரிக்காவை விட்டே வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ஆஃப்டர் ட்ரம்ப் அங்கே நடக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்தியாவில் எவ்வளவு லேடிஸுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்ல ஃப்ரீடம்லாம் இருக்குது, ஆனால் அதை தடுக்கிறதுக்கும் ஒரு ஆண்கள் குரூப் இருக்குது. அதை வந்து நம்ம தான் பேசி நம்ம தான் முயற்சி செஞ்சு வரணும். இப்போ ஒரு ஈக்குவல் பே அப்படின்னு ஆஃபீஸில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஃபைட் என்ன பண்ணணுங்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஃபேமிலியில் அடக்கிறாங்க, ஒரு அப்பா மகளை அடக்கிறதோ, ஒரு கணவர் வந்து மனைவியை அடக்கிறதோ, ஒரு அண்ணன் தங்கையை அடக்கிறதோ, இப்படி ஃபேமிலியில் இருந்தால் அது நல்ல விஷயத்துக்கு அடங்கி இருக்கலாம், மற்ற நல்ல விஷயத்துக்கெல்லாம் கெடுதலான விஷயத்துக்கெல்லாம் குரல் எழுப்பணும் அங்கே நம்ம ஃபேமிலியில் உள்ள பெண்களே. அதே மாதிரி ஃபேமிலியில் உள்ள ஆண்கள் வந்து வெளி பெண்களை பார்த்து அவள் ட்ரெஸ் என்ன, அவள் இப்படி போட்டுட்ருக்கா அப்படி போட்டுட்ருக்கான்னு கமெண்ட் அடிக்கும்போது நம்ம பெண்களே சொல்லணும், உனக்கு என்ன அவள் ட்ரெஸ்ஸை பற்றி கவலை, உன் குடும்பத்து பெண்ணோடக்கு ஒழுங்காக ட்ரெஸ்ஸு வாங்கி தர பாருங்கணும். இது மாதிரி அதே மாதிரி அம்மாக்கள் அப்பாக்கள் பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறோமோ அதே நல்ல இதில் ஆண் குழந்தைகளும் மற்ற பெண்களை மதிக்க கற்றுத்தரணும். நாளைக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போனால் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லியே வளர்ப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிண்டா நீ எப்படி இருக்கணும் அப்படின்னும் சொல்லி வளர்க்கணும். இதெல்லாம் தான் இப்போ அமெரிக்காவில் நம்ம என்னவோ அமெரிக்காவிலலாம் ஃப்ரீடம் ஃபார் லேடிஸ் நல்லா இருக்கும் அப்படி இப்படிலாம் நான் நினைக்கிறோம். பல விஷயங்களில் இங்கேயும் விட அங்கேயும் மோசமாக இருக்குது. இது நீங்கள் யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்கன்ஸ் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து இப்படி இருக்கா என்னென்னு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அமெரிக்காவில் உள்ள மென்னுக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மென்னெல்லாம் அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.